Hello everyone, I'm Advocate Franklin Joshua. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் 5-year பிளான்ஸை பற்றி படிக்க போகிறோம். முதல்ல ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வார்த்தையிலேருந்து எப்படி ரிலேட்டடாக எடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் சாதனைகள். ஃபஸ்ட் இந்த 5-year பிளான்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே யார்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. புரிஞ்சுதா புரியலைங்களா? இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னதும் சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வரணும். அப்போ ரஷ்யா கிட்டேருந்து எங்கே எடுத்துக்கிட்டோம், வேறு என்னெல்லாம் சார் எடுத்துருக்கோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னா எதுங்க ஃபஸ்ட்டு வரும், அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யார்கிட்ட இருந்து அப்போ எடுத்துக்கிட்டோம்? இதை தான் சொல்லியிருந்தேன். ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே யோசிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ தமிழ்நாடு பெயர் எப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கணும். 14 பேங்க், அந்த 14 பேங்க்ஸ் நேஷனலைசேஷன் எப்போ ஆச்சு சார் அப்படின்றத அதை கூடவே ரிலேட் பண்ணணும். இப்படி தான் ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்போ நார்மலாக பாருங்கள், 5-year பிளான் தான் இப்போ சொல்கிறேன். இங்கே ரஷ்யா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ அதுக்கிட்டேருந்து இன்னொன்று என்ன எடுத்துருக்கோம், நல்லா ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியக்கூடியது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போதே ரைட்ஸ் அப்போ யார்கிட்டேருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தோம். இந்த அமெரிக்கா அப்படின்னு இருக்கா, இதில் அடிப்படை உரிமை அப்படின்னு இருக்கா, இந்த ரீ வருது, அதனால் அந்த நாட்டுக்கிட்டேருந்து எடுத்தோம் அப்படின்னு இதை ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ரஷ்யானதோ இப்போ என்ன ஞாபகம் வரணும்னா அடிப்படை கடமைகள் அவங்கக்கிட்ட தான் இருந்து எடுத்தோம். இது எந்த கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது அடிப்படை கடமைகள் இருந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. உங்களுக்கு நான் உரிமை கொடுக்குறேன், அப்போ உனக்கு கடமையும் இருக்குது. இப்போ நான் உரிமை அது தவறுது அப்படின்னா பரிகாரம் என்னால் வாங்க முடியும். இந்த கடமையை நான் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த 5 ஆண்டு திட்டங்கள் என்ன சார்? 5 ஆண்டு திட்டங்கள் இது மொத்தம் எத்தனை தான் சார் இருந்திருக்கு சார்? நம்ம எல்லாமே வந்து ஸ்கூலில் எத்தனை வரைக்கும் படித்தோம் சார்? 12வது வரைக்கும் படித்தோம்ல, அதே தான் இதுவும் 12வது 12 5 ஆண்டு திட்டங்கள் இதில் இருக்குது, சரியா? அப்போ 12 இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கூல் 12வது வரைக்கும் படித்தோம், அப்போ 12 5 ஆண்டு திட்டங்கள், சரியா? என்ன தான் சார் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா ஒரு நாடு, இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. இங்கே நல்லா படிக்கிறாங்க, டாக்டர் ஆகிட்டு வெளியே போகிறாங்க, இன்ஜினியர் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. இப்போ யூஎஸில் செட்டில் ஆகிருக்காங்க, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக பாகிஸ்தான் கூட ஒரு வார் இருந்துச்சு. அதில் எல்லா உலக நாடுகளும் மேஜராக நமக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ், அந்த மனித வளம் அப்படின்றது மிகப்பெரியது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால எல்லாமே இன்றைக்கி உலக அளவில் எடுத்துக்கிட்டால் இந்தியா ஒரு டாப் 10க்குள்ளே நம்மளால் இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறையான திட்டமிடுதல் அப்படின்றது இருக்கணுங்க. ஒரு கரெக்டாக ஒரு திட்டக்குழு, திட்ட கமிஷன் அப்படின்னு ஏன் வந்தது, அது இப்போ எங்கே போச்சு, அப்போ நிதி ஆயோக்னா எப்படி வந்தது, ஒன்று அந்த ரெலவெண்ட்டாக பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப ஒரு கிளியர் கட்டாக தெரியும், சரிங்களா? அப்போ ஒரு முறையாக திட்டமிட்டு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அதுக்கு பேர் குடும்பம். கரெக்டு தானே? வரவு 8னா செலவு 10னா அப்படின்னு இருந்தால் கரெக்டாக இருக்குமா? ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்குது, ஒரு ஃபேமிலியில் 4 பேர் 5 பேர் இருக்கும். அதுக்கே ஒரு கோல் தேவைப்படும். இந்த இயரா பையன் பெரியவன் ஆகிட்டானா அவனை காலேஜில் சேர்க்கணும், அவன் காலேஜ் முடிக்கிறானா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், கல்யாணம் நடந்துச்சா அதுக்கு அடுத்து என்னென்னா அவனுக்கு ஒரு குழந்தை பொருள் காது குத்தல் வைக்கணும். ஒரு முறையான திட்டமிட்டு ஒன்றொன்னா நடக்குதில்ல, சின்ன குடும்பத்துலேருந்து பெருசு வரைக்கும் போகும், ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அப்போ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து தான் இந்த கான்செப்ட் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்தியாவில் 12 5 ஆண்டு திட்டங்கள் இருந்திருக்கு. லாஸ்ட்டு எந்த இயர் சார் அப்படின்னு பார்க்கும்போது 12லேருந்து 17, சரிங்களா? கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இதை கேன்சல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ இது ஒரு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். திட்டக்குழுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது எது கீழ்கண்டவற்றுள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக எதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நிதி ஆயோக் அப்படின்னா நிதினா ஏதோ பொருளாதாரம் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்கூடாது, புரிஞ்சுதா புரியலைங்களா? நிதி அப்படின்னா ஒரு இங்கிலீஷோட டெஃபினிஷன், இதுதான் இப்படி நிதி அப்படின்னு கொடுத்துட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நிதி ஒரு மாதிரி இருக்குது, லோக் அதாலத் இது ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் பேப்பரில் டிஎன்பிசியில் பார்த்துருக்கோம், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பார்த்துருக்கோம். என்ன சார் லோக் அதாலத் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். லோக்
அதாலத். லோக்னா மக்கள், அதாலத் அப்படின்னா மன்றம். புரிஞ்சுதுங்களா? மக்கள் மன்றம். அப்போ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா நம்ம மெமரைஸ் ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ லோக் அதாலத்னா மக்கள் மன்றம். நெக்ஸ்ட், முதல் 5 ஆண்டு திட்டம். இப்போ இங்கே தாங்க ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி அழகாக சொல்லணும். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தர் என்ன டோமர்னு திட்டாங்க. எனக்கு அது பெருசாக புரியல. அதுக்கப்புறம் அர்த்தம் தெரிஞ்சிச்சு. 2வது தடையும் வந்து என்னை அதே வார்த்தை சொல்லி திட்டுறாங்க. கட்டுப்பாயிட்டேங்க. நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா பிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், போலீஸ் கான்ஸ்டபிள் சார் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நான் போச்சு. சரியா? அப்போவும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துமே திரும்ப வந்து சொல்கிறான் தலைவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். அப்போ என்ன பண்ண முடியும்? கடவுள் விட்ட வழி அப்படின்னு பண்ணோம். காட் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிடணும். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டோமர் அப்படின்னு சொன்னால இதுதான் வந்து ஹெராட் டோமர் மாதிரி. அப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹெராட் டோமர் மாதிரி. இந்த டாமர் டோமர், இப்போ டோமர்னு சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சது இல்லை. நமக்கு வந்து ஆப்ஷனில் கரெக்டாக இது பண்ணணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? அப்போ இதோட முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மை. நார்மலாக எடுத்துக்கோங்க. இப்போ வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டோங்கன்னா நம்ம நாட்டோட முதுகெலும்பு கிராமங்கள். கிராமத்தோட முதுகெலும்பு எது? விவசாயம் கிராமங்கள் இப்படிலாம் வரும் இல்லை? புரிஞ்சுது தானே? அப்போ வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிராமம் வந்து, கிராமம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சார் அப்படின்னா, காந்தியடிகள் தான் அந்த கோட்ஸ் சொல்லியிருப்பார். நம்ம நாட்டோட முதுகெலும்பு வந்து கிராமங்கள். புரிஞ்சுதுங்களா? இந்த திட்டம் 3.6 வளர்ச்சி வீதத்துடன் இலக்கை விட அதிகமாக வெற்றி பெற்றது. எப்பவுமே வந்து நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே தோக்காது. கரெக்டு தானே? இது நம்ம இந்த பிரேக்லாம் வருது இல்லை சார், 51லேருந்து 56 சார், இப்படி சார் அப்படி சார், ஈர மனப்பாடம் பண்ணுமா சார்? பெருசாக தேவையில்லை. என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா 4, 6, 8 இந்த நம்பர் 2 விட்டு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 10th 458 எடுத்தேன். என்னை விட ஒரு மார்க்கு 10 மார்க்கு கூடாது. அதனால் நான் இது எப்படி ஞாபகம் வச்சுப்பேன். நீங்கள் ஒரு 4, 6, 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த இடத்துல 3, 1, 2 இதை எழுதிக்கிட்டால் போதும். சரிங்களா? அப்போ 4, 6, 8 இதை எழுதிக்கணும். அதுக்கு மேலே 3, 1, 2. என்ன சார் இது மொட்டையாக இருக்குது, புரியவே மாட்டேங்குது சார் அப்படின்னா, இது ஒரு சூப்பர்பான ஷார்ட்கட். இங்கே இருக்கிறதுல 5 இயர் பிளான்ஸாக வச்சுக்கோங்க. அதாவது எத்தனாவது? 4ஆம் 5 ஆண்டு திட்டம், 6ஆம் 5 ஆண்டு திட்டம், 8ஆம் 5 ஆண்டு திட்டம். மேலே இருக்கிறதுல இயர் கேப் ஒரு இடைவெளி இருக்கும்ல, அதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர்ஸு. சரிங்களா? இப்போ 4ஆம் 5 ஆண்டு திட்டம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 3 வருஷம் கேஃபில் இருந்துச்சு. புரிஞ்சுதா புரியலைங்களா? அது ரிலேட்டடாக இன்றைக்கி சூப்பர்வான ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே இந்த 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்து ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஈஸியாக தான் ஆகிடும். சார் இந்த மாதிரி இதெல்லாம் வருமா சார், இப்படி வருமா சார், அப்படி வருமா சார்? சிலபஸே கொடுக்கல சார், ஒரே லைன் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம படிச்சு தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் எல்லாமே படிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இயர் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எத்தனாவது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 4 வரத்துக்கு முன்னாடி 3 வருஷம் கேப் இருந்திருக்கு, 6 வரத்துக்கு முன்னாடி 1 வருஷம் கேப், 8க்கு முன்னாடி 2 வருஷம் கேப் இருந்து. இதில் ஓராண்டு திட்டங்கள் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. எங்கெங்கெல்லாம் பிரேக் இருக்கோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட், ஒரு ஷார்ட்கட் இதுதான். 3, 1, 2, 4, 6, 8. சரிங்களா? அப்போ முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது ஹெராட் டோமர் மாதிரி. அப்படியே கண்ணை மூடிட்டு ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல் பண்ணாலும் தப்பே கிடையாது. வேணும், முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு 2வது 5 ஆண்டு திட்டம். இதுக்கான இயர் 1956லேருந்து 61 வரைக்கும் இருக்குது. என்ன சார் இப்போ ஃபஸ்ட்டே சொன்னீங்க 51லேருந்து 56 வரைக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 51ன்றீங்க, 51, 52, 53, 54, 55. 55ன்னா 5 தானே வருது. இது ஏன் சார் 6 வருஷம் வருது? கரெக்டாக அந்த நிதி ஆண்டு மாதிரி கணக்கு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா முடிகிற இயர் 6 முடியுதா, 56ல் 1 போச்சுன்னா மிச்சம் 5. இப்படியே கூட நான் வச்சுக்கணும். அந்த ஆண்டுகளில் கன்ஃபியூஸ் ஆகிடவே கூடாது. ஃபஸ்ட் அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 4, 6, 8ன்னு சொல்லிட்டேன்.
மேலே இருக்கிறது 3 1 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் உங்களுக்கு தெரியணும்னு. இந்த நம்பரை ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலே 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் எப்போது எடுத்துகிட்டு வரப்பட்டது, 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்ன, காட்கில் திட்டம் என்ன அழைக்கப்படுவது எது, 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். புரிஞ்சுதா புரியலைங்களா? அவ்வளோதாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இத்திட்டம் பேராசிரியர் PC மகளனோபிஸ் அவரோட மாதிரியை தான் அடிப்படையாக கொண்டது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு TNPSC கொஸ்டின். PC மகளனோபிஸ், இந்த யாரு சார் PC மகளனோபிஸ் அப்படின்னா இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் PC மகளனோபிஸ். மறக்கவே கூட, அதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா இந்த PC மகளனோபிஸ் சார் தாங்க, இவர் தாங்க தலைவர். நெக்ஸ்ட், இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், விவசாயம் தாங்க அடிப்படை. விவசாயம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சரி சார், விவசாயத்தில் எடுத்துன்னு வந்து நான் இப்போ கரும்பு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். கரும்பு நிறைய விளைவிச்சிட்டேன், டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து சர்க்கரையா சார் நானா சார் எடுக்க முடியும்? எப்படி சொல்கிறது, கரும்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன், நான் உடனே இப்படியே புழிஞ்சு இல்லை இழுத்து இது பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கரையா என்னால் எடுத்துட முடியும்? ஃபஸ்ட்டு வேளாண்மை வேணும். அந்த வேளாண்மை வந்து அடுத்த கட்டமாக மாற்றத்துக்கு வந்து தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்றத ஈஸியாக நான் வச்சுக்கோம். சரிங்களா? தொழில் முன்னேற்றம் மேம்படுத்துவதாகும். இத்திட்டம் 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது. சரியா? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எப்பவுமே வெயிட்டாக தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், இப்போ நம்ம அப்படின்னு சொல்கிறது இந்தியா அப்படின்ற கான்செப்டில் சொல்லலை, நார்மலாக ஒரு பர்சனலாக நம்ம என்ன ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் பாருங்களேன், லா வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக படிச்சுட்டு இருப்போம். நானே கண்டினியூவாக ஷார்ட்ஸ் வீடியோஸ் எதாவது போட்டுட்ருப்பேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. BNS நம்ம எடுத்திருப்போம், BNSS எடுத்திருப்போம், கான்ஸ்டியூஷன் கூட எடுத்திருப்போம், எல்லாமே பார்த்துருப்போம். என்ன சார் இவரே எக்கனாமிக்ஸ் வந்துட்டார், சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா சார் அப்படிலாம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் தான் எடுத்தேன். சரிங்களா? 3வது ஐந்தாண்டு திட்டம். நெக்ஸ்ட்டு வாங்க, இத்திட்டம் காட்கில் திட்டம் என அழைக்கப்படுகிறது. சொன்னேன் இல்லை சார், ஃபஸ்ட்டு டோமர் சொன்னேன், அப்போ அரட் டோமர் மாதிரி, இந்த டாமர் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், டோமர்னு நம்ம படிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து PC இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுதான் PC மகளனோபிஸ். அப்போவும் என்னை கலாய்க்கிறான் அப்படின்னா கடல் விட்ட வழி, காடு விட்ட வழி அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3வது அப்போ காட்கில் திட்டம். அப்போ காட்கில் திட்டம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இந்த 3ஓட மாதிரியை வந்து கனவுல எழுப்பி கேட்டாலும் நம்ம சொல்லிடணும். ஓகேவா? கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு என்ன ஒருத்தர் டோமர்னு திட்டான், அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. 2வது தடவையும் திட்டுறான், நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் PC சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். 3வது தடவையும் திட்டுறான், போலீஸ்காரங்கிட்டே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அப்பவும் திரும்ப வந்து கேட்குறான் அப்படின்னா அவனை என்னால் என்ன பண்ணேன், கடவுள் விட்ட வழி, கடவுள் பார்த்துப்பாரு, காடு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த 3 கான்செப்ட் ஆயிடுச்சு. இதுதான் அந்த மாடல்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும், இது புக்கிலேருந்து டைரெக்டாக எடுத்து அப்படியே அந்த பேஜ் நம்பரில் முதற்கொண்டு நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். இந்த சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல், அதுதான் இதனோட நோக்கம் ஆகும். சரிங்களா? என்ன சார் இது, ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க, செகண்ட் சொல்லிட்டீங்க, 2 நல்லா தானே சார் போயிட்டு இருந்தது, ஏன் சார் ஏதோ நடுவில் கேப் வருது, இந்த 4 6 8 சொல்லியிருக்கீங்க, 3 1 2லாம் சொல்லியிருக்கீங்க, என்னதான் சார் ஆச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அப்படின்னா இந்திய சீன போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான 5.6 அடைய இயலவில்லை. அப்போ இது ஃபெயிலியர், ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் மாடல். அப்படின்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம், நம்ம அந்த காரியம் எப்பவுமே தோத்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் மன கஷ்டத்தில் கொஞ்சம் தள்ளி போட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி தள்ளி போட்டு செஞ்சோம் அப்படின்னு 4வது ஐந்தாண்டு திட்டத்தை ஈஸியாக நான் போச்சுக்கலாம். சரிங்களா? எதனால் சார் அப்படின்னா சீன இந்திய போரின் பொழுது எப்போவுமே வந்து இப்போ உக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீனம் வாராக இருக்கட்டும், இப்பேற்பட்ட போர், இப்போ திரும்ப இந்தியா பாகிஸ்தான் வார இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கட்டும், எந்த ஒரு வாராக இருந்தாலும் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, முதல் உலக போராக இருக்கட்டும், 2ஆம் உலக போராக இருக்கட்டும், ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க எல்லாருக்குமே லாஸ் தான் சார். போர் அப்படின்ற பார்க்கும்போது எப்போவுமே வந்து யாருக்குமே நல்லது கிடையாது. ஒரு சில போர்கள்லாம் வந்து ஜெயிக்கிறவனுக்கு தான் அதிக லாஸாக இருக்கும். நிறைய படை வீரர்கள் உயிரிழப்புகள் பார்த்துருப்பாங்க,
பொருளாதார நெருக்கடி சந்திச்சிருப்பாங்க. அப்போ போர் அப்படின்னும் போது எப்போவுமே வந்து நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் வந்து லாஸ்ட்டு தான், வேஸ்ட்டு தான் எப்பவுமே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு திட்ட விடுமுறை காலம் 1966 இந்த இயரை கட்டாயமாக கேட்க சான்சஸ் இருக்குது. 66 69. சரி சார், இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது என்ன சார், இது 6 6 அதானே? இது என்ன சார், திட்ட விடுமுறை. விடுமுறைனா என்ன சார், ஹாலிடே. சரிங்களா? ஹாலிடே 6 அவ்வளோதான். ஹாலிடே அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். 6 அவ்வளோதான். அது தாண்டி என்ன வேணும்? அப்போ திட்ட விடுமுறை காலம் ஏன் இந்த 6 அப்படின்னா 66 அப்படின்னும் போது 6ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வந்துடும். கான்ஃபிடென்ட் ஸ்ட்ராங் எல்லாமே வந்து இதில் வந்துடும். 66 அவ்வளோதான். 6னா என்ன சார், ஹாலிடே 6 ஹாலிடே 6 அவ்வளோதான் சார். இந்தியா பாகிஸ்தான் போரும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியும் இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேர்டு ஏன் சார் ஃபெயிலியர் ஆச்சு? இந்த போர்கள் எப்போல்லாம் நடக்குது அப்படின்னா, வார் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட்டு, இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண் துறைகளுக்கு தொழில் துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, இந்த திட்ட விடுமுறை காலம் எங்கே எழுதலாம்? திட்ட விடுமுறை அப்படின்னு எழுதும்போது வேளாண் ப்ளஸ் தொழில்துறை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், வேளாணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். கரெக்டு தானே? முதல்ல நம்ம வேளாண்மை துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். 2வது தொழில்துறை, 3வது அப்படியே நம்ம கொடுத்துட்டு ஒரு கேப் விட்டுட்டு என்ன சார் 3வது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னும் போது 1 2 சேர்த்து வச்சுட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எப்பவுமே வந்து ஒரு சில கைடு நம்ம பார்ப்போம், வேறு என்ன ரெஃபர் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து நமக்கு கான்செப்ட் என்ன சார் இது இப்படி இருக்குது அப்படின்னா புக்கில் இருக்கிறது தான் மெயின். அதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது 545 மக்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 உறுப்பினர்கள் ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்து திருத்தம் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி அரசியலமைப்பு திருத்தம் செஞ்சுட்டு அப்போ 2 உறுப்பினர்கள் வந்து இதுக்கு மேலே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எந்த சட்ட திருத்தம் எந்த வருஷம் அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, போன தடவை கொடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின் பேப்பரில் மக்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 545 மேட்ச் த ஃபாலோயிங்கில் இருந்துச்சு. அதுக்காக இந்த டேட்டாவை இங்கே சொல்ல வரேன். சரியா? அவ்வளோதான். அப்போ இதுக்கான நோக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வாங்க, 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் 4 6 8 எழுதிக்கணும், 3 1 2. அப்போ 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி எவ்வளோ சார் கேப் இருக்குன்னா 3 இயர்ஸ் கேப் இருக்கு. புரிஞ்சுதா புரியலைங்களா? 468 4 6 8 4 6 8 ஞாபகம் வச்சுக்கணும். இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல் ஆகும். நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல் ஆகும். இத்திட்டம் அதன் இலக்கான 5.7 வளர்ச்சி எட்டாமல் வெறும் 3.3 தான் எட்டியிருக்கு. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 3 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 3 ஃபெயிலியர் ஆனதுனால தான் நம்ம கேஃபே விட்டுது. 3 வருஷம் கேஃப் விட்டுருப்போம் 66 63. அந்த கேஃபையும் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஐந்தாண்டு திட்டம் புதுசாக வருது அப்படின்னா அதுவும் கட்டாயம் ஃபெயிலியர் தான். இப்போ ஃபெயிலியர் ரீசனில் நம்ம போர்களெல்லாம் பார்த்துருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு திட்டமிட்ட பொருளாதாரம் வரணும் அப்படின்னா நிறைய உற்பத்தி திறன் இருக்கணும், விவசாயம் நிறையா இருக்கணும், எல்லா திறனும் இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நிம்மதியாக இருக்கணும். அப்போ போர் எப்படிலாம் ஆட்டி படைக்குது பாருங்கள். இத்திட்டம் அதன் இலக்கான அந்த பர்சன்டேஜை விட்டுச்சு. 3லேருந்து கழித்து 4 வருது. அந்த 4 வரது 3.3 அப்படின்னு வந்ததுன்னு நான் வச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் 74லேருந்து 79. புரிஞ்சுதுங்களா? இத்திட்டத்தில் வேளாண்மை தொழில், சுரங்க தொழில் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இதில் புதுசாக நம்ம இப்போ பார்க்குறது வந்து சுரங்க தொழில்ன்றத எக்ஸ்ட்ராவாக பார்க்கணும். சரிங்களா? அப்போ அது பார்த்துக்கணும். ஒட்டுமொத்தமாக நோக்குகையில் இலக்கு வளர்ச்சியான 4.4 விட 4.8. அப்பா சாமி, 3ல் நான் ஃபெயில் ஆகிட்டேன், 4ல் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமாக அந்த ஒரு 10 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இதில் நடுவில் வேறு அது ஒரு 3 வருஷம் 13 வருஷம்னு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி 4.8 அப்படின்னு ஒரு வளர்ச்சி வைக்கிறது எனக்கு கொடுத்தது எது அப்படின்னா 5th 5-year பிளான். சரிங்களா? 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் 5 years 5. இப்போ நம்பரே நான் தான்
5ஆம் ஐந்தாண்டு திட்டம், அதாவது 5 இயர் பிளான்ஸ். அப்போ 5th வரும்போது நான் தோற்றுருவேன்னா? கட்டாயம் தோக்க மாட்டேன். அதை விட நான் கெத்தாக தான் இருப்பேன். 5 அப்படின்னு ஞாபகம் வச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை என்ன சார் அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னா, டிபி தார் அவர் தான் வந்து இந்த பிளானை வந்து போட்டு கொடுத்தார். அப்போ தார் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு தானே? எப்படி நான் ஃபஸ்ட்டு வந்து ஹரால்டு டோமர் மாதிரி, பிசி மகளனோபிஸ் மாதிரி, அதுக்கு அடுத்து 3வது காட்கில் திட்டம் அப்படின்னு சொன்னணும். என்ன சார் இது 4வது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது பெருசாக பிளான் வேணாம் விட்டுருங்க. அப்போ 5வது வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா 5 ஞாபகம் வச்சுக்கணும்னா தார், டிபி தார். சரிங்களா? டிபி தார் இத்திட்டம் 1978ஆம் ஆண்டு, அதாவது ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாடி. இப்போ 5 இயர் பிளான் வாங்க, 5ஆம் ஐந்தாண்டு திட்டம்னு இருக்கா, இதை நான் ஃபஸ்ட்டு எழுதி போட்டேன்னா 79ல் 74 கழிச்சு பாருங்க. புரியுதா? இது எப்போ முடியுது அப்படின்னா, அந்த வருஷம் முடிகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 1978, 79 தானே மேலே பார்த்தோம். என்ன சார் இது ஒரு வருஷம் முன்னாடியே போயிடுச்சு, கைவிடப்பட்டது. அப்போ இங்கே கேப் வச்சுக்கணும். ரைட்டா? இங்கே தான் நான் அந்த ஏற்கனவே சொன்ன 4, 6, 8 4 பார்த்துட்டோமா? அடுத்த 6, 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி ஒரு கேப் வருது. இந்த கேஃபை தான் 3, 1, 2ன்னு போட்டோம், 4, 6, 8ன்னு போட்டோம். 4 கரெக்டாக 3 வருஷம் கேப் இருந்துச்சு. அப்போ 6க்கு ஒரு வருஷம் கேப் இருந்துச்சா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐந்தாண்டு திட்டத்தில் போட்ட இயரோட கேப் தான் ஒரு வருஷம் இதில் முன்னாடியே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் எடுத்தோம். கரெக்டாக? இது வந்து ஏற்கனவே போட்ட பிளானில் ஒரு வருஷத்தை முதல்ல தூக்கிட்டோம், ஒரு வருஷம் தூக்கிட்டோம். அப்போ அதுக்கு போட வேண்டியது சுற்றி சுற்றி வந்து எங்கேயோ வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சூழல் திட்டம். அப்போ சூழல் திட்டத்தின் ஆண்டு மறந்துடவே கூடாது. சரிங்களா? இச்சூழல் திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர். இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. பின்வருவனவற்றுள் 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு கொண்டு வரப்பட்டது எது? சுழல் திட்டமா, திட்ட விடுமுறை காலமா அப்படின்னு பார்க்கும்பொழுது எது சார் அப்படின்னா இந்த சுழல் திட்டம். அதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். சரியா? அப்போ 6ஆம் ஐந்தாண்டு இந்த நம்பரை நான் ஏன் திரும்ப 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 எழுதி போடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 6, 8, 3, 1, 2 4, 6, 8 4, 6, 8 3, 1, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டார் தலைவர். என்ன சார் அப்படின்னா அடிப்படை நோக்கம் என்ன சார் அப்படின்னா இதுக்கு வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பு இந்த புகழ்பெற்ற வார்த்தை கரிபி அட்டாவோ ரொம்ப 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 ஃபேமஸானது. இந்த பீரியட் டைமுங்களில் தான் வந்து இந்த 20 அம்ச திட்டங்கள் வந்துருக்கும். கரெக்டு தானே? அப்போ இதோட இயர் அப்படின்னு பார்க்கும்போது 1980 to 85 இந்த பீரியட் பார்க்கும்போது இதில் யார் இருந்திருப்பாங்க, அப்போ 20 அம்ச திட்டங்கள் யார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியும். அவங்க யார் அப்படின்னா இந்தியாவின் முதல் பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள். சரிங்களா? அப்போ கரிபி அட்டாவோ வறுமை ஒழிப்பு இது எந்த 5 இயர் பிளானோட தொடர்புடையது அப்படின்னா 6th 5 இயர் பிளான். இது என்ன ஆனாலும் மறந்துடவே கூடாது. பார்ப்போம். 1, 2, 3 கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கேப் விட்டுட்டோம். கேப் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் 4 ஃபெயிலியர். சரியா? 5 கெத்து காட்டிச்சு. ஒரு 0.4% கொஞ்சம் நினச்சதை விட அதிகமாக வந்துச்சு. மைனஸில் போயிட்டு இருந்ததை விட கொஞ்சம் ஒரு 0.4 இருந்தது, நல்லது தானே. 5 கெத்து ஆகிடுச்சு. இப்போ 5 வந்துட்டோம், நமக்கு ஒரு புது தெம்பு கிடச்சிரும்ல. அடுத்த 6 வந்து வறுமையை மொத்தத்தை ஒழிச்சு விட்டணும்ப்பா, அதுதான் பிளானே. சரியா? 6வது ஐந்தாண்டு திட்டம் அந்த பிளானை போட்டு முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இன்வெஸ்ட்மெண்ட். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு வந்து 5.2, ஆனால் வளர்ச்சி எட்டப்பட்டது 5.7. அப்போ எதெல்லாம் லாபம் சார் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தது இப்போ எழுதிக்கலாமா? இங்கேயே 1 கெத்து, 2 கெத்து, 3வது தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 4வது அதுக்கு கேப் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் நம்மளை கைவிட்டுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 சூப்பராக இருந்துச்சு, இப்போ 6 சூப்பராக ஆயிடுச்சு. ஓகேவா? பின்வருவனவற்றுள் இதெல்லாம் எந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் வந்து அதோட வளர்ச்சி இலக்கை எட்டியது. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம், நம்மளை ட்விஸ்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7ஆம் ஐந்தாண்டு திட்டம்.
1985 90. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதல். என்ன சார் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு? ஒருத்தன் ஏன் வறுமையாக இருக்கான்? ஏன்னா அவன் வறுமையாக இருக்கான், அதனால் வறுமையில் இருக்கான். என்ன சார் இது நீங்கள் வேற குழப்புறீங்க சார், என்ன சார் இது நல்லா நடத்துவீங்க, இது அப்படியே கொஞ்சம் குழப்புறீங்களே சார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அவன் வறுமையாக இருக்கான் அப்படின்னா காரணம், இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரொம்ப ஏழ்மையாக வறுமையாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, வறுமையிலேருந்து வறுமையாக வளரும். அவன் இப்போ படிக்கிறான். எதுக்கு படிக்கிறோம்? கல்வி வேணும், அறிவு வேணும். எதுக்கு கல்வி அறிவு வேணும்? ஒரு வேலை வாய்ப்பு தான் வேணும். அப்போ எங்கே நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம்? எதுக்கு சார் 12th வரைக்கும் படிக்கிறோம்? 12th முடிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு படிக்கிறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படித்து அந்த காலேஜ் படிக்கிறோம். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில், எங்கெங்கெங்கேயோ போய்ட்டுருக்கோம். கரெக்டு தானே? எதுக்கு படிக்கிறோம்? ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. இப்போ வேலை வாய்ப்பு தானே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் சார். இப்போ நீங்கள் வீட்லேயே உட்காந்து இருக்கீங்க, வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தால் உங்களுக்கு 1 லட்ச ரூபா மாத சம்பளம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா யாராக இருந்தாலும் உட்காந்துட்டு தான். கரெக்டு தானே? இது நம்ம இல்லை அப்படின்னு கூட காமெடி பண்ணுவோம், ஆனால் வாய்ப்பு இல்லை. வருமானம் வரப்போகுது, நமக்கு என்னென்ன தேவை எல்லாமே கிடைக்குது. அப்போ ஒரு தேவைகள், அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் நார்மலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலே தேவை எத்தனை இருக்கணும், அளிப்பு எத்தனை இருக்கணும். இப்போ நான் தனியார் துறை ஒரு வாங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் கவர்மெண்ட்டை நான் என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல 10 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படுது அப்படின்னா 5 லிட்டர் பால் ஆவின் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா கவர்மெண்ட்டு நான் தயாரிச்சுக்கலாம். அப்போ மீதி 5 லட்சத்தை என்ன சார் பண்ணணும்? ஒரு 5-6 ப்ரைவேட் கம்பெனிங்க போட்டோமே. கரெக்டு தானே? ஒரு இடத்துல எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோதான் அளிப்பு இருக்கணும். 10 லட்சம் லிட்டர் பால் தேவை அப்படின்னா நானே 10 லட்சம் லிட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ ப்ரைவேட் ஸ்டேஷனுக்கு என்ன சார் அர்த்தம்? எல்பிஜி கான்செப்ட்லாம் எதுக்கு சார்? கரெக்டு தானே? இதுதான் ரீசன். தட் இஸ் வை ஐ ஆம் டெல்லிங். 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்துச்சு. இப்போ இந்த எதுக்கு சார் இங்கே ப்ரைவேட்டெல்லாம் இழுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. முதல் தடவை பொதுத்துறையை விட பெரிய ஒரு பவர், ஒரு இம்பார்ட்டன்ட் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அது எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான். சரிங்களா? இப்போ இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.0. ஆனால் எவ்வளோ சார் வந்துச்சு அப்படின்னா 6.0. புரியுதுங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறோம் அப்படின்னால அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இதுதான் முறையான வேலை. இப்போ கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசுவோம். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அதுதான் கரெக்டே. 8 மணி நேரம் வேலை இருக்கணும், ஓவர் டைம் பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தா அது 2 மணி நேரம் தாண்டக்கூடாது, 4 மணி நேரம் தாண்டக்கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அப்படி ஓவர் டைமாக பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும். இது கவர்மெண்ட்டுக்கிட்ட கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லா தனியார் முதலாளியாலும் அப்படி கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா. அப்படி தான். ஏன் சார் அப்படி கொடுக்க முடியாது? அவங்க இப்போ நம்ம நார்மலாக இப்படி லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இது கவர்மெண்ட்டு, இது ப்ரைவேட்டு அப்படின்ட்டு. ஏன் எடுத்து பார்க்கலாம்? ப்ரைவேட் பஸ் பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ரேட்டு அந்த ரேட்டு அப்படின்னு நம்ம சொதுப்புற மாதிரி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ப்ரைவேட் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் லாஸாக இருக்கும், ப்ரைவேட்டு அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுக்கு ரொம்ப அடிமட்டமாக சம்பளம் கொடுப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு ஸ்கூல் காலேஜஸ் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் டீச்சருக்கு என்ன சேலரி இருக்கும், ப்ரைவேட் டீச்சருக்கு என்ன சேலரி இருக்கும். அதாவது இது நான் என்ன சொல்ல கம்பேர் பண்ண வரேன் அப்படின்னா அரசுன்றது முறையாக செய்யுது, எல்லாத்தையும் கரெக்டாக சம்பளம் கொடுக்குது. ஆனால் ப்ரைவேட் ஸ்டேஷன் வந்து அப்படி பார்க்க முடியாது. இப்போ ஒரு சின்ன பையனை எடுத்துக்கலாம், 5 வருஷம் நல்லா வேலையை வாங்கிட்டு இந்தப்பா வாழ்க்கை வள முடியும்னு அப்படியே வேலையை விட்டு அனுப்பிடலாம். கரெக்டு தானே? புரிஞ்சுதா புரியலைங்களா? இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தான் ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது நம்ம அப்படிலாம் பார்க்கும்போது ப்ரைவேட் வந்து நிறைய லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறையா ப்ரைவேட் வளர்ந்தால் நம்ம எல்லோரும் வளர்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள் மூலம் நிறைய பேரோட வாழ்வாதாரம், அவங்களோட மனித உரிமைகள் காப்பாற்றும். அது எதுக்கு சொல்ல வரன்ற ஒரு பேசிக் கான்செப்ட் தான் அது. இப்போ என்ன சார் இது, பொதுத்துறையை விட தனியாருக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம டெவலப்மெண்ட் ஆகிட்டோம், அப்போ எல்லாமே ப்ரைவேட்டுக்கு கொடுத்துடலாமா சார் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்காது. 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டு திட்டங்கள். அப்போ நான் எங்கெங்கெல்லாம் சொல்கிறேன்னா அந்த 4, 6, 8 எழுதிக்கணும், 3, 1, 2 எழுதிக்கணும். 6க்கு முன்னாடி 1, 8 ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி 2 வருஷம் கேஃபு. என்ன சார் அந்த 2 வருஷம் கேஃப்னா ஆண்டு திட்டங்கள். ஆண்டு திட்டங்கள் என்று அழைக்கப்படுவது எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி வந்துச்சு? 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி. எதுக்கு பின்னாடி வந்துச்சு? 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு பின்னாடி. சரியா? மைய அரசியல், நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால்
8ஆம் ஐந்தாண்டு திட்டம் செட் ஆகலப்பா. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்பட்டு முடியலப்பா. அப்போ என்ன சார் பண்ணலாம்? ஒரு ஆண்டு திட்டமாக பண்ணலாம். அப்போ ஸ்ட்ராங்காக ஒரு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இல்லை, அதனால் ஓராண்டு திட்டங்களாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த 2 டைம் எடுத்துன்னு வந்தது 2 வருஷத்துக்கு. சரிங்களா? 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. அவ்வளோதான். என்னவா 8வது மனிதவளம், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சிங்கம் படத்தில் டைலாக்லாம் சொல்லுவோம்ல, எங்ககிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பவர் தாங்க, நிச்சயமாக ஒரு சரியான பவர். இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன சார் இது இயர் அப்படின்னா 1992 97 அப்படின்னா 91 புதிய பொருளாதார கொள்கைகள் அப்படின்னா அது ஒரு 91 அப்படின்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆண்டு. அதுக்கு அடுத்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம், அதில் தான் ஒரு வெற்றி. சரியா? அப்போது ஒரு பாயிண்ட் இதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன சார் இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு அப்படின்னா 5.6. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை விட வந்தது ஒரு கெத்துங்க, அதை விட அடித்து துவம்சம் பண்ணிச்சு. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு வரணும், அதில் ஒரு 0.4 தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெயிட்டாக வந்துட்டுருக்கு, ஒரு பாயிண்ட் அதிகமாக. சரியா? நெக்ஸ்ட்டு 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் 97லேருந்து 2002. சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு நான் பிடிச்சோம். இத்திட்ட கால இலக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 7% எட்டப்படவில்லை. எவ்வளோ சார் அப்போ எட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.6. என்ன சார் ஏற்கனவே அடி மேலே அடி விழுந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஏதோ வரும், இப்போ கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க 1% தாண்டிச்சு அப்படின்ட்டு அச்ச டெஃபினேஷனை விட அப்படின்னா இந்த இலக்கு அப்படின்றது இதில் அடி வாங்கிடுச்சு. சரியா? அப்போ 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் ஒரு ஃபெயிலியர் மாடல். 10ஆம் ஐந்தாண்டு திட்டம், இந்த 10th 5 year பிளான், இதோட இயர் 2002லேருந்து அப்படியே 2007 வரைக்கும். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தல வருவாயை 2 மடங்காக உயர்த்த நிர்ணயிக்கப்பட்டது. இந்த தல வருவாய் பர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கூட எழுதி வச்சுக்கோங்க. பர் கேபிட்டா இந்த தல வருவாய் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க, 10 பேர் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினா 10 லட்ச ரூபா அதோட வருமானம். இப்போ தல வருமானம் உயர்ந்தால் ஒரு குடும்பம் எப்படி உயருது? அந்த மாதிரி தான் ஒரு நாட்டுக்கே 140 கோடி பேர் இருக்கும், 150 கோடி பேராக இருக்கும். இதுவும் பரவாயில்லையே, 200 300 கோடி எவ்வளோ பேருனா இருக்கும். ஒருத்தர் 1 லட்சம் சம்பாரிச்சு அந்த நாட்டோட ஜிடிபி, அந்த நாட்டில் இருக்கிற மதிப்பு எப்படிங்க பயங்கரமாக இருக்கும். கரெக்டு தானே? அவ்வளோதான். இது எதுக்கு சார் இந்த பொருளாதாரம், இதை இவ்வளோ உயர்த்தணும் அவ்வளோ உயர்த்தணும் அப்படின்ட்டு? நீங்கள் உலக அளவில் மெயினாக இதை வச்சு டாலர் அப்படின்ற கான்செப்ட் வச்சு தானே நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். அமெரிக்கா, இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, நான் சொல்லி தான் அணு ஆயுத போரை நிறுத்தினேன், இந்தியா பாகிஸ்தான் வாரம் நிறுத்தினேன் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் நிறைய இடத்துல சமரசம் பேசும். ஏன்னா அவங்களோட பொருளாதாரம் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரம் அதிகமாக இருந்தது அப்படின்னாலே அந்த நாட்டு தாங்க கெத்தாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாரையுமே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஷர்ட் ஒன்று நல்லா எடுக்கிறோம், சூப்பராக ஒரு பளிச்சுன்னு போடுறோம், அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு, நல்லா காஸ்ட்லியாக எடுக்கிறோம், ரிச்சாக இருக்கும். அந்த பொருளாதாரத்தை அடிப்படையில் தான் ஒரு மனுஷனே நம்ம பார்க்குறோம். கரெக்டு தானே? அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்னென்ன இது பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுப்போம். ஆள் பாதி ஆடை பாதி. இப்போ ஒரு ஆளை பார்க்குறோம், நல்லா காஸ்ட்லியாக ரிச் மேனாக இருக்காரா, நல்லா காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருக்காரா, வாட்ச் போட்டிருக்காரா, அதுதானே அந்த ஒரு நபரே பார்க்கும்போது பொருளாதாரம். நம்ம ஒரு நாட்டை பார்க்கும்போது எப்படிலாம் நம்ம ஃபார்மேஷன் பண்ணணும். அப்போ முறையான திட்டமிடுதல் இருக்கணும், அதுதான் இந்த மாதிரிலாம் இருக்கணும். சரிங்களா? அப்போ இதில் 8ல் 9வது ஃபெயிலியராக போச்சு. அப்புறம் அடுத்த 10 வருஷத்தில் நான் டபுள் மடங்காக ஆக்குறேன், தலை வருவாய் விடவே மாட்டேன், இதில் நான் எப்படியோ ஜெயிச்சு தீருவேன் அப்படின்னு அடுத்த 5ஆண்டு திட்டம் வருது. இந்த திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% ஒரு குறைக்கணும். சரியா? அப்போ வறுமை ஒழிப்பு எந்த 5ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணணும். இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.5. எவ்வளோ சார் வளர்ந்துச்சு அப்படின்னா 8% தாங்க டார்கெட்டு, ஆனால் வளர்ந்தது 7.2. இவ்வளோதான் இதோட நிலைமை. அப்போ இதுவும் ஒரு ஃபெயிலியர் மாடல். 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007லேருந்து 12. இதன் முக்கிய நோக்கம் இது ரெண்டுத்தையும் நான் ஒன்றா வச்சு நடத்திடுறேன். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? எனக்கு இங்கே லைட் வெளிச்சம் கொஞ்சம் கண் அடிக்கிறதுனால நேராக நின்றுக்கிறேன். கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? சரி.
விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த பாயிண்ட் அப்படியே 12வதுக்கு எடுத்துட்டு வாங்க. என்ன சார் அப்படின்னா, இதுவும் விரைவான அதிகமான உள்ளடக்கிய அப்படின்னு குழப்புதே சார் அப்படின்னா, நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைக்கத்தக்க வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் மேஜர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நிலைக்கத்தக்க வளர்ச்சி. இப்போ நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், அடுத்த வருஷம் 20 ரூபா சம்பாதிக்கிறேன், அடுத்த வருஷம் 30 ரூபா கொஞ்சம் நிலையாக ஒரு சஸ்டைனபிளாக நிலைக்கத்தக்க வளர்ச்சி. அது 10 ரூபாவாக ஏறும். நான் இது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், ஒரு கான்செப்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். சார் 10 ரூபா சம்பாரிச்சா வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் வந்தால் 10 சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 10, 20, 30 இது ஒரு ரகமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நான் 50 ரூபா சம்பாரிச்சிட்டேன், அடுத்த வருஷம் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், இது ஒரு சஸ்டைனபிளாக இருக்காங்க. இன்றைக்கி நான் இங்கிட்ட இப்படி இருக்கிறேன், நாளைக்கு பார்த்தா கீழே இருக்கிறேன். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கரெக்டாக ஒரு நிலைக்கத்தக்க வகையில் இருக்கணும்ல, அந்த கான்செப்ட் தான் இது. 11 என்ன கான்செப்டோ அப்படியே 12வதுக்கும் வருது. இதெல்லாம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைக்கத்தக்க வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுதான் வந்து இந்த 12, 11க்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். அப்போ இதோட வளர்ச்சி இலக்கு 8.1. எவ்வளோ சார் எட்டுச்சு அப்படின்னா 7.9 தான் எட்டுச்சு. சரி 12வதுக்கு வாங்க. அப்படியே இதோட வளர்ச்சி இலக்கு 8 தான். சரிங்களா? மேலே என்ன கான்செப்ட் நம்ம பாயிண்ட் மிஸ் பண்ணோமா? எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டோம். ஓகே. இப்போ நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவுக்கான பொருளாதார முன்னேற்றங்கள், 5 ஆண்டு திட்டங்கள், பற்றாக்குறை, இது ஒரு கான்செப்ட். அப்போ இந்திய அரசு 5 இயர் பிளான் அப்படின்னு இருக்கணும். யார்கிட்டேருந்து எடுத்தோம்? சோவியத் ரஷ்யா. சோவியத் ரஷ்யா என்ன கதை அப்படின்னா, கடமைகளும் அவங்கக்கிட்ட இருந்தால் எடுத்தோம். அப்போ அடிப்படை கடமைகள் அப்படின்னு வரும்போது அடிப்படை உரிமை, அதுவும் நமக்கு ஞாபகம் வரணும். உரிமை யார்கிட்டேருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தோம். அமெரிக்கா இதில் ரீ வருது, இதுலேயும் ரீ வருது, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கான்செப்டும் ஈஸியாக நம்ம பண்ணிக்கணும். ஒரு வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூட்டியாக உடனே பார்த்துணும். நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு பாக்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை அழகாக பார்த்தோம். நிதி ஆயோக். திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015. அப்போ நிதி ஆயோக் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2015. திட்டக்குழு எப்போ சார் அப்படின்னா 1950. இதை நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட். திட்டக்குழு எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் 15, 1950. 50-15 ஞாபகம் வச்சுக்கோம். நம்ம நிறைய டேட்டா ஞாபகம் வைக்க முடியும். இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம், இத்தனை லாஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்மளால் மெமரி பண்ண முடியுமா? இதில் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் இருக்குது. இது இல்லாமல் சிவிலில் நிறையா இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. எல்லாமே பண்ண முடியுமா அப்படின்னா எதை எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு வரணும்? இப்போ 1950ன்றதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம். 50, 50 அது கூடவே இருக்கிற 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இந்த கான்செப்ட் என்ன மறக்குமா? இதுக்கு மேலே எப்போ கேட்டாலும் சொல்லணும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஎன்பிஎஸ்சி கான்செப்ட். அப்போ நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015. வேணும்னா ஜனவரி 1 படிச்சுக்கோம். இது ஈஸி. ஜனவரி எல்லாம் ஞாபகம் வைக்க நமக்கு யாருன்னா சொல்லிக் கொடுக்கணுமா? இது ஜனவரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறது மார்ச், அவ்வளோதான். மேலே இருக்குது மார்ச், அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். இது நீடித்த நிலையான வளர்ச்சி, இந்த சஸ்டைனபிள் அப்படின்றது தாங்க முக்கியம். ஒரேடியாக ஏறிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிடக்கூடாது. அந்த பாயிண்ட்டு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் ஆகும். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கலுக்கான ஆதரவையும் தரும். இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சி. என்ன சார் இது அப்படின்னா, இது பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்டது, இந்த டேட்டாவை விட மேலே இருக்கிற டேட்டா தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆக்சுவலாக 5 இயர் பிளான் பார்த்தோம். அப்போ திட்டக்குழுனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அது எந்த டேட்டு தெரிஞ்சிருக்கணும். திட்டக்குழுக்கு பக்கத்தில் அதுக்கு மாற்றம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது கூடவே ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக சேர்த்து பார்த்தோம். இந்த மாதிரி திட்டக்குழு, நிதி ஆயோக், அது ஒரு தனித்தனி வீடியோஸில் நம்ம பார்த்தா ரொம்ப ப்ராப்பராக நமக்கு ஈஸியாக கிளியர் கட்டாக இதுவாகும். அப்போ இந்த மாதிரி நமக்கு வீடியோ வேணும் அப்படின்னா டெய்லி ஒரு 20 to 30 minutes எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் புக்கே இப்படி டைரெக்டாக எடுத்துக்கிட்டு ஒரு 10 பக்கம் பார்த்தோம் அப்படின்னாலே அதை தாண்டி நமக்கு என்ன தேவைப்பட போதா? சார் லா வருமா வராதா, டிஎன்யூஎஸ் ஆர்பிக்கு, அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. சும்மா கிளியர் கட்டாக படித்து வச்சுப்போமே.
ஜிகே வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆக தான் போகுது. ஜிகேவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஃப் சப்போஸ் இது சேஞ்ச் ஆகுது ஆகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா லா ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம லா படிச்சிட்டோம்ல. சரிங்களா? இதுபோல் பயனுள்ள வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.